நார்மலாக வந்து நம்ம குக் வித் கோமாளியில் எல்லாருக்கும் ட்ரைன் பண்ணிட்டு இருக்க பார்த்து எல்லாருக்கும் எஸ்பெஷலி நம்ம ஒரு டாஸ்க் வரும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு இன்க்ரீடியன்ட் எடுப்போம், அதை வேர்சடைலாக எப்படி நம்ம குக் பண்ணுறதுன்ற மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம். அதில் வந்து எக்ஸாம்பிள் ஒரு மஷ்ரூம் வச்சு ஒன்று பண்ணுவோம், பம்கினை வச்சு ஒன்று பண்ணுவோம், அதே மாதிரி டொமேட்டோ வச்சு சில டைம் பண்ணுவோம், அதே மாதிரி வந்து நம்ம பொட்டேட்டோ வச்சு பண்ணோம். அந்த டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மில்லி ஃபில்லேன்ற டிஷ். இந்த பொட்டேட்டோ மில்லி ஃபில்லேன்ற டிஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. அந்த டிஷ் கேட்டவொடனே உங்களுக்கு டவுட் வரும், என்ன டிஷ் இவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. நார்மலாக மில் ஃபில்லேன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் டெசர்ட். அந்த ஃப்ரெஞ்ச் டெசர்ட்டை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அதில் இருந்து நம்ம ஒரு பொட்டேட்டோ டிஷ்ஷை பண்ண போகிறோம். அந்த பொட்டேட்டோ டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறது. செய்ய ஆரம்பிச்சிக்கலாமா? ஆல்ரெடி பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இது என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேஷ் பொட்டேட்டோ மாதிரி, அதாவது பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணி அதை மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான பாலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம சாஃப்ரான் போட்டு தான் பண்ண போகிறோம். பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா பொட்டேட்டோவை லைட்டாக மசிச்சு விட்டுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பொட்டேட்டோட சில்னஸ் எல்லாமே போயிட்டு ப்ராப்பராக குக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம மேஷ் பொட்டேட்டோவில் வெறும் மில்க் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். மேஷ் பொட்டேட்டோ செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, ஃபஸ்ட்டு நீங்கள் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் மில்கை சேர்த்ததுக்கப்புறம் டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, லம்ஸாக ஆகும். கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த மில்க் வந்து அந்த பொட்டேட்டோவோட சேர்த்து குக்காக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான குங்குமப்பூ, சாஃப்ரான். இது நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பட்டர். ஃப்ரெஞ்ச் டிஷ்ஷில் அதிகமாக பட்டர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே பட்டர் சேர்த்துக்கிறோம். நம்ம ஜஸ்ட் இது ஒரு ஃபில்லிங்க்கு தான் கொடுக்க போகிறோன்றதுனால நிறைய மேஷ் பட்டர் தேவையே படாது. இது வந்து ஒரு க்ரீம் மாதிரி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம மில்லி ஃபில்லேன்றது ஒரு லேயர் பஃப் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு க்ரீம் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பஃப் இருக்கும், அதுக்கு மேலே க்ரீமும் ஃபில்லிங் ஏதோ இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு லேயர் நம்ம பொட்டேட்டோ போட போகிறோம். அதுக்கு மேலே இந்த மேஷ் பொட்டேட்டோவை நம்ம ஒரு பைப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயர்ஸ் மாதிரி பண்ணிக்க போகிறோம். இந்த பொட்டேட்டோக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் மில்க் ஊற்றி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டெப் 1 நம்ம மேஷ் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக ஃப்ளேவரிங்காக ஃபைனல் டச்சில் கொஞ்சமாக தைம்ன்ற ஒரு ஹர்ப் ஆட் பண்ண போகிறோம். ஆப்ஷனல் தான். இன்கேஸ் உங்ககிட்ட தைம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தைம்ன்றது எதுவுமே இல்லை. நம்ம கருவேப்பிலை லீஃப் எப்படி நம்ம ஒரு சவுத் இந்தியன் டிஷ்க்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு கான்டினென்டல் டிஷ்ஷஸ்க்குலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சமாக தைம் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நம்ம மேஷ் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம். ஸோ சைட் பை சைடு இப்போ நம்ம அதுக்கு தேவையான சாஸ் ப்ளஸ் ரோஸ்டி பேட்டி ரெடி பண்ண போகிறோம். இதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த பொட்டேட்டோ அந்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சொன்ன மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்க போகிறோம். ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கோல்டு ஆகிற டைமிங்கில் நம்ம இதுக்கு தேவையான சாஸ், ரோஸ்டி ரெண்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரு மெயின் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு மஷ்ரூம் வச்சு ஒரு அருமையான சாஸ். அந்த சாஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸ் பட்டரை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பட்டரை நம்ம இதில் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் டிஷ்னாலே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பட்டர் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து ஒரு சேயிங் கூட இருக்குது, எவ்ரிதிங் இஸ் பெட்டர் வித் பட்டர்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டர் இல்லாத ஃப்ரெஞ்ச் டிஷ்ஷே இருக்காது, அந்த அளவுக்கு பட்டர் பிரதானம். எப்படி நம்ம வந்து ஒரு குக்கிங்கில் எப்படி இருந்தாலும் ஒரு கேரளா சைடு போனோம்னா தேங்காய் எண்ணெய் இம்பார்ட்டன்ட் இருக்கோ, அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் கிசின்னாலே பட்டர் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நம்ம அதை ஓரியன்டேஷனை மாற்றாமல் பட்டர் நல்லாவே சேர்த்து குக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இதுக்கு தேவையான சாப் பண்ண ஆனியனை சேர்த்ததுக்கப்புறம் கார்லிக். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆனியன் சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் கார்லிக் எடுத்திங்கன்னா போதும். இப்போ நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மஷ்ரூமை ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம மஷ்ரூம் வச்சிருந்தோம் இல்லையா, அதை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இதுக்கு நம்ம கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இது ஒரு ஃப்ரெஞ்ச் கருவேப்பிலைன்னு சொல்லலாம், இது பேர் தைம். ஸோ இந்த தைமை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். தைமை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான க்ரீம். க்ரீமை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக காஃபி எக்ஸ்ட்ராக்ட். காஃபி எக்ஸ்ட்ராக்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபில்டர் காஃபி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஒரு மஷ்ரூம் சாஸ்னு ஒன்று பண்ணோன்னா டெமி கிளேஸ்னு ஒன்று அடிப்பாங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிக்கனோடைய போன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் போட்டு அது கூட வெஜிடபிள்லாம் போட்டு நம்ம ஓவர் நைட்டுக்கு அது ரிடக்ஷன் மாதிரி பண்ணி ஒரு ஜூன் சொல்லுவாங்க, அது பேர் இல்லை டெமின்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் டிஷ் எல்லாத்துக்குமே அதை தான் பிரதானமாக ஆட் பண்ணுவாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணுற வகையிலையும் அந்த கலர் ப்ளஸ் டெக்ஸ்சர் ப்ளஸ் டேஸ்ட் இதெல்லாம் கொடுக்குற வகையிலேருந்து நம்ம காஃபி டெகாக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபியூஷன் தான் சொல்லலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபைனல் சீசனிங், அதாவது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஆஸ் ஐ டோல்ட் யூ பட்டர் ஃபார் ஷுர். ஆனால் பட்டர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அடுப்பை நிறுத்திடணும். நிறுத்திட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பட்டரை ஆட் பண்ண போகிறோம். பட்டரை ஆட் பண்ணி ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜ், நம்ம பொட்டேட்டோ ரோஸ்டி பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான பட்டர், அதாவது நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாரிஃபைட் பட்டர். கிளாரிஃபைட் பட்டரை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பார்ஸ்லி, கொஞ்சமாக தைம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், கொஞ்சம் பெப்பர்.
இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொட்டேட்டோ ஆல்ரெடி கிரேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு டிஸ்க் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுதான் ரோஸ்டி பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான கிளாரிஃபைட் பட்டரை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பட்டர் போட்டாச்சு, இது மெல்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒரு ரிங் கட்டரை வைக்க போகிறோம். அந்த ரிங் கட்டரில் இந்த பொட்டேட்டோவை அழகாக ஒரு ரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. பேன் ஹீட்டாக இருக்க பார்த்து ஹேண்ட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு ரிங்கை வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோவை இதில் அழகாக போட்டு ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப தின்னாக வரணுன்றதெல்லாம் எக்ஸஸ் பொட்டேட்டோவை நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன டிஸ்க் மாதிரி வந்தாலே போதும். இப்போ நம்ம டிஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ரிங்கை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம டர்ன் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்தோம்னா நம்ம பொட்டேட்டோ ரோஸ்டி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு டிஸ்க் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம அசெம்பிள் பண்ணிக்க போகிறோம். இதனால் ஸ்லோ ஹீட்டில் கொஞ்சம் லாங் டைம் குக் ஆகணும். டைம் டு டைம் நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பொட்டேட்டோ ரோஸ்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டெம்பரேச்சர் நம்ம வெளில எடுத்து வச்சோன்னா அந்த ஆயிலில் இருக்க ஹீட்லேயே அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நெக்ஸ்ட் அசெம்பிள் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜ், க்ரூஷியல் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே அழகாக அசெம்பிள் பண்ண போகிறோம். எப்படி அசெம்பிள் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரவுண்ட் டிஸ்க் மாதிரி பண்ணோம் இல்லையா, அது பேர் தான் பொட்டேட்டோ ரோஸ்டி. அது ஒரு லேயர் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சேஃப்ரான் மேஷ் பொட்டேட்டோ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நடுவில் பைப்பிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னும் 2 வாட்டி ரிப்பீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கார்னிஷ்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். சும்மா இந்த பொட்டேட்டோ வந்து மூவ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இதுக்கு மேலே நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு டிஸ்க் இதுக்கு மேலே வைக்க போகிறோம். ஸோ இது வந்து பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம பிளேட்டிங் ஒன்று பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்னிஷ் பண்ண போகிறோம். இது எதுவுமே இல்லை, நம்ம வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதுக்கு மேலே வைக்கிறோம். அதுக்கப்புறம் மைக்ரோ கிரீன்ஸ், இது வந்து என்ன நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த லீஃபை நம்ம இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான சாஸை ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதுக்கு லைட்டாக சில்லி ஆயில் போட போகிறோம். சும்மா அது கார்னிஷ்காக தான், ஆப்ஷனல், வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த டிஷ்ஷை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு டெசர்ட் ஃபீல் கிடைக்கும். மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட், அது எப்படி வைஸாக யூஸ் பண்ண முடியும், எப்படி அதை பிளான் பண்ணலாம், இல்லை அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ண பார்த்து நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கும். அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸில் இதுவும் ஒன்று. ஸோ ஒரு பொட்டேட்டோவை ஏன் நம்ம மில்லி ஃபில்லி மாதிரி பண்ணக்கூடாது? மில்லி ஃபில்லினா எதுவுமே இல்லை, லைக் அந்த பஃப் லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் லேயர் இருக்குன்ற ஒரு இன்ட்யூஷனை சொல்கிறது தான் மில்லி ஃபில்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கிரேட் பண்ணி போட்டதுனால அவ்வளோ பொட்டேட்டோஸ் இருக்கிறதுனால ஐ ஆல்சோ லைக் அந்த ஒரு ஃபீல் கிடைக்குன்றதுக்காகவும், ப்ளஸ் மஷ்ரூம் அண்ட் பொட்டேட்டோ ரொம்பவே சூப்பராக ஆகும். பொட்டேட்டோ ஒரு கீ இன்க்ரீடியண்டாக கிடச்சிதுன்னா எல்லா சைடுமே பொட்டேட்டோவாக வச்சு பண்ணுறதுக்கான இந்த டிஷ் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாகவும், யாரும் பண்ணாத ஒரு டிஷ்ஷாகவும், ப்ளஸ் ஒன் ஆஃப் இஸ் கைட்டாகவும் இருக்கும். இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட சூப்பர் விஷயத்தோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன்.